திராவிட மாடலில் RSS அடுத்த பிரதமர் மோடி இல்லையா? நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரதால கட்சிகள் எல்லாமே அதையே குறிவைத்து காய் நகர்த்திட்டு வராங்க. பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடிக்க பிளான் பண்ணிட்டு வராங்க. இதுல வெற்றி பெற்று மீண்டும் பிரதமராக மோடி பதவியேற்றால் நிச்சயமாக நேருவுக்கு அடுத்தபடியாக மூன்றாவது முறையாக தொடர்ச்சியாக பிரதமர் பதவி வகித்தவர் என்கிற பெருமை அவருக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் RSS அமைப்பின் 100ஆண்டு விழா 2025ஆம் ஆண்டில் கொண்டாடப்படுது. 10 ஆண்டு காலம் பாஜக பதவியில் இருந்துவிட்டு RSS 100ஆண்டு விழாவின் போது பதவியில் இல்லை என்றால் அது பெரிய இழப்பாக இருக்கும் அப்படின்னு கருதுறாங்க. ஏன்னா RSSின் முக்கிய அஜெண்டாவான பொது சிவில் சட்டம் என்பது கனவாகிவிடும் என்று கருதுறாங்க. இந்த அயோத்தியில் கோவில் கட்டுறாங்க இல்லையா, அந்த கோவில் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து ரத்து ஆகிய வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்ட பாஜகவுக்கு பொது சிவில் சட்டமே இப்போது அடுத்த இலக்காக இருக்கு. வரவிருக்கும் தேர்தலில் 2ஐ நிறைவேற்றிவிட்டோம் என்று சொல்லி வாக்குகளை சேகரிப்பார்கள். பொது சிவில் சட்டத்தை வரவிருக்கும் மக்களவை தேர்தலில் முன்னிறுத்துவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இந்திய குடியுரிமை சட்டமும் தேர்தல் களத்தில் சூடான விவாதமாக்கப்படலாம். அதே நேரத்தில் RSSின் அடுத்த பிரதமர் சாய்ஸாக நிதின் கட்கரி இருப்பதாக சொல்லப்படுது. RSSின் தலைமையகம் நாக்பூர் என்பதால் நிதின் கட்கரி RSSஐ படியெடுத்ததை போல செயல்படுவார். அதே நேரத்தில் வெகுஜன தோற்றமும் கிடைக்கும் என்று நினைக்கிறாங்க. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் 80 மக்களவை தொகுதிகள் இருப்பதால உத்தரப்பிரதேசத்தை மையப்படுத்தியே பிரதமர் பதவி இருக்கணும் அப்படிங்கிறதால யோகி ஆதித்யநாத் அவர்களின் மிகவும் விருப்பமான சாய்ஸாக இருக்கலாம். குஜராத் மாடலை முன்னிறுத்தி எப்படி மோடியை கொண்டு வந்தார்களோ அதே போல உத்தரப்பிரதேச மாடலை முன்னிறுத்தி யோகி கொண்டு வர திட்டம் இருக்கிறதாகவே சொல்லப்படுது. மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தி ஆதரவை பெறுவது, பின்னர் இது தங்கள் கொள்கைக்கு கிடைத்த ஆதரவாக அதை முன்னிறுத்துவது என்பது திராவிட மாடலாகும். அதே பாணியை இப்போ யோகி ஆதித்யநாத் கடைபிடிப்பதாகவும் தெரியுது. இந்த நிலையில யோகியை முன்னுக்கு கொண்டு வரதா அயோத்தியில் அந்த கோவில் கட்டும் விவகாரத்தில் முழு ஒத்துழைப்பை அளித்த சங்கராச்சாரியர்கள் பிரதமர் மோடி சிலையை திறந்து வைக்க கூடாது அப்படின்னு போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. அந்த கோவிலுடைய திறப்பு விழா, அந்த கோவில் நிகழ்ச்சியில அந்த நிகழ்ச்சி நடக்குது இல்லையா, அந்த கோவில் நிகழ்ச்சியில பங்கேற்க போவதில்லை அப்படின்னும் பல பேர் அறிவிச்சிருக்காங்க. குறிப்பிட்ட சில காரணங்கள்லாம் சொல்லி பிரதமர் மோடியுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி எல்லாம் பேசி அவர் சிலையை திறந்து வைக்க கூடாது அப்படின்லாம் அவங்களை ஆதரிக்கக்கூடியவர்களே சொல்லிட்டு வந்தாங்க. இதையெல்லாம் பார்த்து கொண்டு RSS மௌனம் காத்து வருது. இந்த மௌனத்துக்கு காரணம் இல்லாமல் கிடையாது. அடுத்த தேர்தல் முடிவு வேறு மாதிரியாக இருக்கும் பட்சத்தில் கோயில் திறப்பு விழாவை இப்போதே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பாஜக இப்போதே நடத்தினால்தான் பாஜகவிற்கு அது சாதகமாக அமையும். அதனால இப்போதைக்கு மோடி சர்ச்சையை கவனத்தில் கொள்ள வேண்டாம் அப்படின்னு RSS கருதுவதாகவே தெரியுது. அதே நேரத்தில் வரவிருக்கும் தேர்தலையும் ஆதித்யநாத்தை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப் போவதில்லை. மாறாக தேர்தல் முடிந்தவுடன் யோகி ஆதித்யநாத்தை பிரதமராக்கலாம் அப்படிங்கிற திட்டம் தான் இதன் பின்னால் இருப்பதாக சொல்லப்படுது. பாஜக ஜெயிச்சா இதுவரை சீனுக்கு வராத அத்வானியும் இப்போ இந்த கோவில் நிகழ்ச்சியில கலந்துக்க அழைப்பு விடுக்கப்பட்டு அவரும் வரதா ஒத்துக்கிட்டு இருக்கார். அதனால அமைப்பு ரீதியாக ஒருங்கிணைத்து திட்டமிட்டு RSSஐ பணியாற்றி வராங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். RSS பணியாற்றி வராங்கன்னு சொல்லலாம். அடுத்த தேர்தலில் என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் இருக்க போகுது, அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்றால் அமெரிக்க பாணியில 2 முறைக்கு மேல் ஒருவர் பிரதமராகவோ முதல்வராகவோ ஆகக்கூடாது என்கிற சட்டம் கொண்டு வரும் திட்டமும் இருக்கிறதாக சொல்லப்படுது.